தேவையில்லாம சில ஹை கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்போ நல்ல நேரம், சோ மெனி ப்ராப்ளம்ஸ், ப்ளீஸ் கிவ் சொல்யூஷன். 29/3/77 11:25 PM கிளாங். ஏன் நிறைய பிரச்சனை? கடகராசி பூச நட்சத்திரம். இதுதான் ஜோசியத்தால சொல்ல முடிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் லக்னத்தை குரு பார்த்த நல்ல ஜாதகம் தாங்க உங்க ஜாதகம். அப்படிலாம் ஒன்றும் மோசம் இல்லைங்க. நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரி யார் இந்த மோசமா பண்ணுவாருன்னா சரி, ப்ரீவியஸ்ல சுக்கர தசையில செவ்வாய் புக்தி நடந்திருக்கு, சுக்கர தசையில ராகு புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சுக்கர தசையில செவ்வாய், சுக்கர தசையில சுக்கரன், உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் சஷ்டாஷ்டக ராகு. ராகுல மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ராகுவும் உச்சனுடைய உச்ச அமைப்புகளில் என்ன கொஞ்சம் இந்த ஐயா உண்மையிலே சொல்கிறேனே, இந்த இடத்துல என்ன இருந்தாலும் மோசமெல்லாம் கிடையாது. சுக்கரன் அதிகமாக செலவில் இழுத்து விட்டுருப்பாரு, தேவையில்லாமல் சில ஹை கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில நேரங்களில் குடும்பம், பெண்கள், மனைவி மாதிரியான அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா. ஆனாலுமே எதையும் சமாளிச்சிடக்கூடிய நல்ல ஜாதகம் தாங்க உங்கள் ஜாதகம். அவ்வளோ மோசமான ஜாதகம்ல ரொம்ப கெட்டெல்லாம் போகல. ராகு முடிஞ்ச பிறகு குரு 7ஆம் இடத்துலேருந்து வந்து எல்லாவற்றையும் சரி பண்ணுவார், வாழ்க்கை அமைப்புகளை உள்பட, வாழ்க்கை துணை சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு உள்பட, ஓகேங்களா. உங்கள் ஜாதகம் மோசமான ஜாதகம் இல்லை. அஷ்டம சனினால தான் கஷ்டப்பட்டீங்க. எந்த சொல்யூஷனும் கொடுக்காமலே நீங்கள் நல்லா இருப்பீங்க ராகு புக்தி முடிஞ்ச பிறகு. இப்போ ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாரு. இன்னும் மனைவி சார்ந்த அமைப்புகளில் சில பிரச்சனை பண்ணுவார். மனைவியுடைய ஆரோக்கியம், மனைவிக்கு ஏதாவது மனைவியால வில்லங்கங்கள், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஒரு 2 வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். சுக்கிர தசையில குரு புக்தி, சுக்கிரனுடைய உச்ச வீட்டில இருந்து லக்னத்தை பார்க்கிறாருன்றதுனால சுக்கிர தசை குரு புக்தி ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை இருப்பீங்க.